ஒரு சிறிய கிராமத்தில் ஒருவன் வாழ்ந்தான். அவன் பெயர் கண்ணன். கண்ணன் ஒரு விவசாயி. அவன் குடும்பம் பாரம்பரியமாக விவசாயத்தில் ஈடுபட்டு வந்தது. எளிமையான வாழ்க்கை, ஆனால் அவன் உழைப்பு மிகுந்தது. கண்ணன் விவசாயம் செய்யும் நிலத்தில் ஒரு பெரும் வானிலை வறுமையை கொண்டது. பல நாட்களுக்கு பெய்யாத மழையால் அவன் நிலம் வெறுமையாக மாறியது. கண்ணன் அஞ்சாமல் அடுத்த முறையாக புயலுக்கு முன்பு நிலத்தை பாதுகாக்கவும் நீர் தேவைப்படுவதை தடுக்கவும் திட்டமிட்டு தொடங்கினான். ஆனால் கிராமத்தவர்கள் அவனை நம்பாமல், இவ்வளவு பெரிய புயல், எதைச் செய்கின்றாய் என்று கேட்டார்கள். கண்ணன் நினைத்தான், என்னால் இதை நிச்சயமாக சாதிக்க முடியும். நான் ஒரு விவசாயி. என் நிலத்தை நான் கவனித்தால் இது என் கிராமத்தை மீட்டுக்கொள்ள உதவும். கண்ணன் எளிமையாக இருந்தாலும் தனது உழைப்பும் துணிச்சலும் இவ்வளவு பெரிய சவாலுக்கு எதிராக தோல்வியடைந்தன. சில நாட்களுக்குப் பிறகு மழை ஆரம்பித்தது. நிலத்தினுள் நீர் புகுந்து அடுத்த வாரத்தில் கண்ணனின் பசுமையான பயிர்கள் வளர்ந்தன. கண்ணன் உழைப்பு மற்றும் துணிச்சலின் வெற்றியாக அவன் தன் கிராமத்திற்காக விவசாயத்தை மீட்டான். கிராம மக்கள் கண்ணனை பெருமையாக கவனித்தனர். அவருடைய முயற்சிக்கு வெற்றியை கொடுத்தார்கள். கண்ணன் இந்நிகழ்வின் மூலம் எதையும் சாதிக்க உழைப்பும் துணிச்சலும் முக்கியம் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்தோம். கடுமையான நேரங்களில் கூட நம்பிக்கை இன்றி இருக்காமல் கடுமையான உழைப்போடு துவங்கினால் வெற்றியின் வாய்ப்பு பெரிதாக இருக்கும். இந்த கதையை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். உங்களுக்காக இதுபோன்று மேலும் பல கதைகள் கொண்டுவர நாங்கள் தொடர்ந்து உழைத்து பணியாற்றுவோம். நன்றி.